காதல் மன்னன் ஜெமினிக்காக கவிஞர் வாலி எழுதிய அந்த அசுர காதல் பாடல். மெல்லிசை மன்னர் எம்.எஸ்.வி. செய்த மெல்லிசை வித்தை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் காதல் மன்னன் என்று என்னவென்று போற்றப்படும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரது ஸ்டைலான நடிப்பிலும் துள்ளலான காதல் காட்சியிலும் மயங்காத தமிழ் ரசிகர்களே இல்லை எனலாம். 1964ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன் மற்றும் காஞ்சனா நடிப்பில் கே. பாலச்சந்தர் கதையில் வெளிவான காதலிக்க விசித்திரமான திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் வாலிப கவிஞர் வாலி கூட்டணியில் பிறந்த அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இளகிய மனம் என்ற பாடல் உருவானதன் பின்னணியை பற்றி தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1960களின் காலகட்டம். மத்தியில் சென்னை ஜெமினி ஸ்டுடியோவில் பாடல்கள் கம்போசிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த பொன்னான காலம். படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தன் காதலியின் அழகை ரசித்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து பாடி ஆடும் ஒரு மாஸ் பாடல் அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. அந்த காதல் பாடலை இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் மேலை நாட்டு பாணியும் தமிழ் மெல்லிசையும் கலந்த ஒரு துள்ளான காதல் மெட்டை தனது ஹார்மோனியத்தில் மீட்டினார். அந்த மெட்டை கேட்ட வாலிப கவிஞர் வாலி ஜெமினி கணேசனின் ரொமான்டிக் இமேஜிற்கு ஏற்ப தனது பேனாவை எடுத்து மின்னல் வேகத்தில் எழுதத் தொடங்கினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் இன்றளவும் காதலர்களால் பாடப்படும் அவளுக்கென அழகிய முகம் அவனுக்கென இளகிய மனம் நிலவுக்கென இரவின் மயக்கம் மலருக்கென காற்றின் தயக்கம் என்ற மாஸ் பாடல். இந்த மாஸ் பாடலின் சரணத்தில் வாலி காட்டிய வரிகளில் நயம் எம்.எஸ். விஸ்வநாதனையே வியக்க வைத்தது. காதல் வழியில் கால்கள் நடந்தால் கவலைகள் யாவும் பறந்து போகும், ஆசையின் எல்லை முடியும் வரை ஆயுள் முழுவதும் பயணம் தொடரும் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை பாடி பார்த்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் வாலி ஜெமினி கணேசனின் காதல் மன்னன் படத்திற்கு இந்த வரிகள் 100க்கு 100 பொருந்திவிட்டது என்று கட்டிப்பிடித்து பாராட்டினார். நடிகர் ஜெமினி கணேசன் இவர்கள் இந்த பாடலின் மெட்டை கேட்டதுமே இந்த பாட்டுக்கு நான் போட போற டான்ஸும் கொடுக்க போற எக்ஸ்பிரஷனும் தியேட்டரையே அதிர வைக்க போகுது என்று கூறி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் தேன் போன்ற காந்த குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது தியேட்டரில் இருந்த இளைஞர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆங்காங்கே ரசித்த ரசிகர்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டார்கள். தமிழ் திரை இசை பொற்கால வரலாற்றில் இடம்பெற்ற இந்த சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.